கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவஜனங்களே, இந்த அருமையான 29 நாள் நம்மளை கண்ணின் மணி போல ஜபத்தில் வழி நடத்தி வந்த அந்த உன்னதமான தேவனும் அந்த உன்னதமான தேவனுடைய ஆவியானவரும் நம் மத்தியில் இன்று அசைவாடி கொண்டு இருக்கிறதற்காக நம்ம உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துவோமா? அவருடைய பெரிய கிருபையினால நம்ம ஒவ்வொரு நாளும் ஆவில பலப்பட்டு கொண்டே இருக்கிறோம். அநேகருடைய திறந்த வாசல்களை பரிசுத்த ஆவியானவர் தாமே திறக்கிறத ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் காட்டுகிறார். அநேக சாட்சிகளை நம்ம கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். தேவஜனமே, இப்பொழுது கூட இந்த ஆவியானவர் உனக்கு சில திறந்த வாசலை வைத்திருக்கிறத ஆவியில காட்டி கொண்டிருக்கிறார். இந்த நாட்களில் ஆவியானவர் உன்னை அபிஷேகத்தினால பேப்டிசம் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட்ல உங்களை நிரப்ப போகிறத தெளிவாக காட்டுகிறார். இன்னைக்கெல்லாம் சிலர் அபிஷேகத்தில் நிரம்ப போறீங்க, இன்னைக்கெல்லாம் ஆவியில் நிரம்ப போறீங்க. நெடுநாளாக உங்களுக்கு அபிஷேகம் கிடைக்காமல் இருந்திருக்கலாம். இன்னைக்கு நீங்க முழு உள்ளத்தோடு ஆராதிப்பீர்கள் என்றால் கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் மேல் ஊற்றப்படுவார். தாகமுள்ளவர் மேல் தண்ணீரை ஊற்றுவார். தேவஜனமே, வெறி வேற தாகம் வேற. இன்னைக்கு பரிசுத்த ஆவியா மேலே வரலேன்னு ஒரு வெறி இருக்கக்கூடாது, ஒரு தாகம் இருக்க வேண்டும். அதை புரிந்து கொள்ளணும். எல்லாரும் பெற்றுக்கொள்றாங்க, அதனால நான் பெற்றுக்கொள்ளணும்னு இல்லை. வேதம் சொல்லுகிறது, உன்னதத்தில் இருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். அப்பொழுது வனாந்தரம் செழிப்பான வயல்வெளி ஆகும். தேவஜனமே, அதனுடைய காரணம் என்ன? ஆவியானவர் நம்மளை நிரப்புறதுனால என்ன நடக்க போகிறது என்று நீங்கள் தெரிந்திருக்க வேண்டும். தேவஜனமே, அபிஷேகம் வரலையே, ஆவியானவர் என் மேலே ஊற்றப்படலையேன்னு தாகத்தோடு இருக்கிற தேவஜனமே, இந்த பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார்? அவர் எனக்கு எதற்கு வேண்டும்? அவர் என்னோடு என்ன செய்ய போகிறாரு? என் ஜப வாழ்க்கையில பரிசுத்த ஆவியின் பங்கு என்ன? என்னுடைய தொழிலில் பரிசுத்த ஆவியானவர் எப்படி என்ன வழி நடத்த போறாரு? இந்த பரிசுத்த ஆவியானவருடைய சிறப்பு என்ன? பரிசுத்த ஆவியானவருடைய நடத்துதல் என்ன? இது எல்லாம் நீ தியானித்தாயா தேவஜனமே? ஒருவேளை அப்படி செய்யாமல் இருந்தாய் என்றால் இன்னைக்கு கர்த்தர் உன்னோடு பேசுகிறார். பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட வேண்டும் என்ற ஆசையோடு இருக்கிற தேவஜனமே, பரிசுத்த ஆவியினால் நடத்தப்பட வேண்டும் என்ற ஆசையோடு ஆர்வத்தோடு இருக்கிற தேவஜனமே, நீ ஒரு ஆசையோடும் ஒரு வெறியோடு மட்டும் இருக்க தேவன் உன்னை அழைக்கவில்லை. நீ ஒரு பாரத்தோடு இருக்க வேண்டும், உள்ளத்தில் ஜபத்தோடு இருக்க வேண்டும், நீ ஒரு தாகத்தோடு இருக்க வேண்டும். தேவன் தராவிட்டாலும் அந்த தாகம் அணைந்து போவாது. ஆனால் வெறியும் ஆசையும் தேவ ஆவியானவர் உன்னை நிரப்பாவிட்டால் உன்னை சோர்ந்து போக வைக்கும். ஆனால் உனக்குள் தாகம் இருக்கும் என்றால் அந்த தாகம் உன்னை திரும்பியும் திரும்பியும் தேட வைக்கும். தேவ ஜனங்களே, ஒரு தண்ணி குடிக்கும் பொழுது கூட நமக்கு ரொம்ப நேரம் தாகம் எடுத்துச்சுன்னா நமக்கு அந்த தண்ணி கிடைக்கிற வரைக்கும் நம்ம தாகம் என்ன செய்யாது? அமராது. இதே போல தான் உங்களுக்கு தாகம் வர வேண்டும். 4 பேர் அந்நிய பாஷை பேசுறாங்க, 4 பேர் ஆவியில நிரப்பப்படுறாங்க, 4 பேர் தீர்க்க தரிசனம் சொல்றாங்க. அது வந்துட்டு நான் வாழ்க்கையில பணம் கொட்டு என்று அந்த நம்பிக்கையில நீங்க கேட்டீங்கன்னா அபிஷேகம் கிடைக்காது. ஆமென். தேவ ஜனங்களே, ஆண்டவருடைய ஆவியானவர் உங்களை பார்த்து பேசுகிறார். ஒரு தெளிந்த புத்தியை தருகிறார், ஒரு ஞானத்தை தருகிறார். உங்க வாழ்க்கையின் மைய பகுதியே பரிசுத்த ஆவியானவர் தான். ஏனென்றால் அவர் தான் வேத வசனத்தை உங்களுக்கு சொல்லித் தருகிறவர். அவர் தான் உங்களை ஜீவ பாதையில் நடத்துகிறவர். எப்படி பவுலுடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவர் மைய பகுதியாக இருந்தார், இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவர் மைய பகுதியாக இருந்தார். அதே போல நீங்க புரிந்து கொள்ள வேண்டும், ஏதோ ஒரு ஆசையும் வெறியும் மட்டுமல்ல, ஆண்டவர் ஒரு பாரத்தோடு ஒரு தாகத்தோடு இருக்க உங்களை அழைக்கிறார். அப்படி இருப்பீர்கள் என்றால் இன்னைக்கு உங்க மேல ஆவியானவர் ஊட்டப்படுவார். உங்களை தாழ்த்தி மட்டும் ஒப்பு கொடுங்க, ஒரு மனதோடு ஆராதிக்க ஆரம்பிங்க. இன்னைக்கு ஒரு பலத்த அபிஷேகம் உங்களை நிரப்பும். நெடுநாள் போராட்டம் கட்டுகள் எல்லாம் இப்படி அபிஷேகத்தில் அனுதினமும் ஆராதிக்கும் பொழுது திடீர்னு உடைக்கப்படுகிறது நீங்க பார்ப்பீங்க. ஏன் தெரியுமா? ஒரு அடியில் உடையாத தேங்காய் 2வது அடியில் உடைகிறது, சில நேரம் 3வது அடியில் உடைகிறது. ஏன் முதல் அடி அடித்து உடையவில்லை? அது பலவீனப்பட்டது. 2வது அடியில் ஏன் உடையல? அது ரொம்ப பலவீனப்படுகிறது. சில தேங்காய்லாம் பாருங்களேன், 5 அடி அடித்தும் உடையாது. ஏன்னா அடித்த அடியில் வேகம் இல்லாமல் இருக்கலாம், இல்லை என்றால் தேங்காய் ஸ்ட்ராங்காக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, ஆனால் அடிக்கிறது நிறுத்தக்கூடாது. அப்படி என்றால் என்ன? இதன் மூலமாக ஆவியானவர் என்ன உணர்த்துகிறார்? நீங்கள் போராட்டத்தை ஜெயிக்கிறதற்கு, சத்துருவை மிதிக்கிறதற்கு ஆவியில் ஆராதிக்கிறத நிறுத்தக்கூடாது, ஜெபிக்கிறத நிறுத்தக்கூடாது. ஒரு நாள் ஜெபித்துட்டு விடக்கூடாது. அது உடையிற வரை ஜெபிக்கணும், அந்த சங்கிலி உடையிற வரை ஜெபிக்கணும், அந்தகார கட்டுகள் கலர வரை ஜெபிக்கணும். தேவ ஜனமே, ஏதோ 2 நாள் வந்து எட்டி பார்த்துட்டு போறதுக்கு இது மியூசியமோ ஜூவோ கிடையாது. இது உன் லைஃப் சம்பந்தமான விஷயம்.
இது கர்த்தருடைய ஆவியானவர் இந்த பூமியிலே உன்னை வாழ வைக்க சித்தமா இருக்கிறாரு. அதே நேரம் உன்னை பரலோகத்தில் நித்திய ஜீவனுக்கு உன்னை ஆயத்தப்படுத்த 2 காரியத்தை அவர் செய்ய ஆயத்தமா இருக்கிறாரு. நீ உன்னை விட்டு கொடுக்கணும். எந்த தேவ ஜனமும் எந்த தேவ பிள்ளையும் இந்த பரிசுத்த ஆவியானவரோட உறவு இல்லைன்னா நீங்க கரெக்டான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியாது. சத்துரு உங்களை ஏதோ விதத்தில் லாக் பண்ணி வைப்பான். சில கள்ள உபதேசத்துக்கு லாக் பண்ணி வைப்பான். சில தேவையில்லாத உறவுகளில் லாக் பண்ணி வைப்பான். உண்மையான தேவ திட்டத்தை உங்க வாழ்க்கையில எலும்ப விடாமல் அவன் தடை பண்ணுவான். அந்த தடைகளை தான் கர்த்தருடைய ஆவியானவர் உடைக்க போகிறாரு. அபிஷேகத்தினால் நுகமுடையும் சொன்ன ஆவியானவர் இன்னைக்கு அபிஷேகத்தினால் நுகத்தை உடைக்க போறாரு. அது எத்தனை வருட நுகமாக இருந்தாலும் சத்துரு எப்படி கட்டி வச்சிருந்தாலும் நீங்கள் ஆராதிக்க ஆராதிக்க இன்னைக்கு ஒரு 29வது நாள் வந்திருக்கிறீங்க. அப்படி என்றால் என்ன, 29 அடி அடிச்சிருக்கிறீங்க. தேவ ஜனமே, சிலப்போ உன் பிரச்சனை 99வது அடியில் உடையலான் இருக்கும். சிலப்போ சிலருடைய பிரச்சனை 2வது அடியிலே உடைஞ்சிருக்கும். அதனால தான் நிறைய சாட்சியை கேட்டிருப்பீங்க. சிலருடைய பிரச்சனை 10வது அடியில் உடைஞ்சிருக்கும். அதனால 10வது நாளில் அவங்களுக்கு ஒரு அற்புதம் நடந்திருக்கும். ஒருவேளை உங்க பிரச்சனை ஒரு பலத்த கட்டா இருக்குன்னா அது ஒரு 100வது நாள் உடையும்னா அந்த 100 நாள் விசுவாசத்தை விடாதீங்க. 100 நாள் ஆண்டவருடைய சமூகத்தில் பாதத்தில் இருந்து ஒரு மணிக்கூர் 2 மணிக்கூர் 3 மணிக்கூர்னு தேவ சமூகத்தில் ஜெபிக்க ஆரம்பிங்க. ஜெபம் தீயா மாறுகிற வர ஒரு கட்டையை உரசும் பொழுது அந்த கட்டை சூடாகிறது. ஒரு இரும்பை உரசும் பொழுது அதிலிருந்து தீ புறப்படுகிறது. தேவ ஜனமே, உன் ஜெபம் என்ற அக்னி, உன்னுடைய வல்லமையான ஜெபம், வசனம் நிறைஞ்ச ஜெபம், அது ஒரு ஆவிக்குரிய தீயை உருவாக்கணும். அப்படி உருவாக்குற வரைக்கும் உன் ஜெபம் ஒன்ன தொடாம இருக்குதுன்னா அது பரலோகத்தை தொடாது. உன் ஜெபம் உனக்கு கண்ணீரை வர வைக்கலனா யாருக்கு கண்ணிலையும் கண்ணீர் வர வைக்காது. அதனால உன் ஜெபத்தை திருத்து. உன் ஜெபத்துல நீ அசையணும். உன் ஜெபம் ஃபர்ஸ்ட் ஒன்னு அசைக்கணும். அதை டெஸ்ட் பண்ணி பாரு. நீ ஜெபிக்கும் பொழுது நீ அழுகிறாயான்னு பாரு. நீ ஜெபிக்கும் பொழுது உன் உள்ள சந்தோஷமா இருக்கான்னு பாரு. அதுக்கப்புறம் தான் அது வெளியே போகும். அதுக்கப்புறம் தான் அது கர்த்தர் சமூகத்துக்கு போகும். அதனால ஒன்ன நீ ஆயத்தப்படுத்த கர்த்தர் சொல்லுகிறாரு. அந்நிய பாஷை பெறாம இருக்கலாம், அபிஷேகம் இல்லாம இருக்கலாம். உனக்கு ஸ்தோத்திரம் பண்ண தெரியுமா? உனக்கு துதிக்க தெரியுமா? ஸ்டார்ட் பண்ணு. அதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். யாருமே ஸ்டார்ட் பண்ணாம இந்த லெவல்ல வரவில்லை. யாரெல்லாம் இன்னைக்கு ஆவியில நிரம்பி தீர்க்க தரிசனம் சொல்லுகிறாங்களோ, யாரெல்லாம் ஆண்டவருக்காக சாட்சியா நிற்கிறாங்களோ, எவ்ரிபடி ஸ்டார்டட் இன் ABCD. எல்லாரும் ABCDல இருந்தா ஸ்டார்ட் பண்ணாங்க. எல்லாரும் அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்தா வந்தாங்க. எல்லாரும் ஆரம்பத்துல இருந்தா வந்தாங்க. அதனால எனக்கு மட்டும் ஏன் இந்த பிரச்சனைன்னு கேட்காத. உன்னை தேவன் அழைத்த நேரம் இதுவா இருக்கிறது. ஒருவேளை உனக்கு வயசு போய் தேவன் அழைத்து இருப்பாரு. இத்தனை வருஷம் போயிட்டு நீ கவலையோடு இருப்ப. கவலைப்படாத, கவலைப்படாத. சிலர்லாம் 10 வருஷம் செஞ்சதை நீ ஒரே வருஷத்துல செய்ய கர்த்தர் உன்னை அபிஷேகிப்பார். சில நேரம் சிலர் 70 வருஷத்துல செய்ததை உன்னை கொண்டு ஆண்டு 70 நாள்ல செய்வாரு. தேவ ஜனமே, அப்படிதான் வேதத்துல நெகமியாவை கொண்டு ஆண்டு செஞ்சாரு. பல வருடங்களாக கட்ட வேண்டிய ஆலயத்தை சில நாட்களுக்குள்ள கட்டி முடித்தாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? காலங்கள் கடந்துட்டு, நாட்கள் கடந்துட்டு, என்ன கொண்டு என்ன நடக்கும்னு கவலையோடு இருக்கிற சகோதரா, கவலையோடு இருக்கிற சகோதரியே, கர்த்தர் உங்களை பார்த்து தான் பேசுகிறாரு. கனமான பாத்திரம், உங்களை அற்பமா நினைக்காதீங்க. நீங்க சாதாரணமான நபர் அல்ல. தேவ ஜனமே, உங்களை குறித்து ஆவியானவர் எவ்வளவு பெருமையா நினைக்கிறார் என்று நான் இப்பொழுது உணர்கிறேன். நீங்கள் சாதாரணமான ஆட்கள் அல்ல. கர்த்தரால் அழைக்கப்பட்ட இளவரசன், கர்த்தரால் அழைக்கப்பட்ட இளவரசி, தேவனுடைய ராஜ பிள்ளைகள். கர்த்தர் உங்களை அசாதாரணமான அபிஷேகத்திற்கு அழைத்து இருக்கிறார். நீங்கள் சோர்ந்து போய் இருக்கலாமா? நீங்கள் தளர்ந்து போய் இருக்கலாமா? நீங்கள் ஒரு ஓரமா இருக்கலாமா? நீங்கள் கண்ணீர் வடித்துக் கொண்டே இருக்கலாமா? எழும்பி வா, கர்த்தர் உன்னை அழைக்கிறார். வெளியே வா என்று ஆவியானவர் சொல்லுகிறார். எழும்பி வா என்று ஆவியானவர் கூப்பிடுகிறார். The God is calling you. தேவ பிள்ளையே, இந்த ஆரம்ப நேரத்தில் ஒரு பலத்த அபிஷேகம் உன்னை கூப்பிடுது. வெளியே வா. Come out of your situation. Come out of your cry. Come out of your burden. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, வெளியே வாருங்கள். ஒருவர் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறார். ஒவ்வொரு நாளும் அந்த பிரச்சனையை தான் நான் பார்க்கிறேன். பயப்படாது, வெளியே வா. உன் பிரச்சனை மாறும். 2 நாள் அந்த பிரச்சனை ஒன்று அழுத்தலாம், 10 நாள் அழுத்தலாம், 100 நாள் அழுத்தலாம். ஆனா நீ எதிர்த்து வெளியே வந்தனா அந்த பிரச்சனையை நீ அழுத்த தொடங்குவ. அது வரைக்கும் விடாத. ஏன் தெரியுமா? ஒரு 21 நாள் ஒரு மனுஷன் ஒரு விஷயத்தை தொடர்ந்து செய்தால் அது அவனுக்கு கேரக்டரா மாறும். இன்னைக்கு நீ 100 நாள் தொடர்ந்து செய்வாய் என்றால் இந்த 100 நாள் முடிந்த பிறகும் நீ அதை செய்ய தொடங்குவ. உன் லைஃப்ல ஜெபிக்க தொடங்குவ. அந்த நேரம் ஒரு அற்புதத்தின் நேரம். ஏன்னா 100 நாள் உன்னை துரத்தி வந்த பிசாசு 101வது நாள் பயப்பட ஆரம்பிப்பான். ஏன்னா அது கேரக்டரா மாறுது. ஆமென். என்னைக்கு நீ தேவனுக்கு முற்றிலும் உன்னை ஒப்பு கொடுக்குறியோ, என்னைக்கு அந்த கவலையை நீ தூரத்துக்கு வீசிட்டு, 2 நாள் கவலை இருக்கும், 10 நாள் இருக்கும், 15 நாள் இருக்கும், 20 நாள் இருக்கும். ஆனா நீ எதிர்த்து நிற்பாய் என்றால்
அது உன்னை விட்டு ஓடி போகும். அந்த கவலைக்கு எதிர்த்து நில்லு. கர்த்தர் ஒரு பரிகாரம் வைத்திருக்கிறார்னு ஆவியானவர் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். தேவ ஜனமே, ஒரு குறிப்பிட்ட பட்டணத்துல ஒரு ராஜா வேட்டையாட சென்றிருந்தார். அந்த இடத்துல அவர் சில வேட்டை நாய்களை அனுப்பி விட்டார். அந்த வேட்டை நாய்கள் சென்று அருமையான முயல்களை கடித்து கொண்டு வரும். இவ்வாறாக அநேக நாள் அவன் முயல்களை கொண்டு வந்த நாய்கள், அந்த நாய்கள் கடந்து செல்லும் பொழுது அந்த முயல்கள் எல்லாம் பதுங்கி ஓடி ஒளிந்து கொள்ளும். இந்த 2 நாய்களால் கொல்லப்பட்ட ஏராளமான முயல்கள் உண்டு. இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த ஒரு குட்டி முயல் ஒரு நாள் தீர்மானித்தது, அன்று அதனுடைய நாள். ஒரு 2 முயல் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது இந்த குட்டி முயலுக்குள்ள ஒரு எண்ணம் உண்டானது. என்றுமே ஓடிக்கொண்டிருக்கிறோமே, என்றுமே பயந்து ஓடுகிறோமே, இன்னைக்கு ஒரு நாள் திரும்பி பார்ப்போமே, இன்னைக்கு ஒரு நாள் நின்று பார்ப்போமேன்னு ஒரு வித்தியாச எண்ணம் உண்டானது. தேவ ஜனமே, புரிந்து கொள்ள வேண்டும். ஆயிரக்கணக்கான முயல்கள் வேட்டாடப்படும் பொழுது ஒரு வித்தியாச சிந்தையை உடைய ஒரே ஒரு முயல் என்ன செய்தது தெரியுமா? அது திரும்பி நாயை பார்த்து நின்னது. அது நின்னதை பார்த்து அவன் நாய்கள் பயந்தது. ஏனென்றால் சரித்திரத்தில் முயல் ஒரு நாளும் நாயை துரத்தினது இல்லை. அதற்கு பயம் உண்டானது. எப்படி இந்த பலவீனமான பிராணிக்கு இப்படி ஒரு தைரியம் வந்தது? அந்த பிராணி வேணா பயம் நிறைந்ததா இருக்கலாம், ஆனா அதற்குள்ள உண்டான எண்ணத்தினுடைய சக்தி பயங்கரமானது. அந்த எண்ணத்தை வெளிப்படுத்தியது. தேவ ஜனமே, ஒருவேளை சாத்தான் பல உள்ளவன் தான், ஆனா உனக்குள்ள கிறிஸ்துவின் எண்ணம் இருக்கும் என்றால் நீ எதிர்த்து நில்லு. அவன் உன்னை விட்டு ஓடி போவான். அந்த பிரச்சனையை நினைத்து நினைத்து அழாத, அந்த போராட்டத்தை நினைத்து நினைத்து அழாத. ஆண்டவர் பூர்வமானதை சிந்திக்காதன்னு சொல்லுகிறாரு. இதோ உனக்காக புதியதை ஆயத்த பண்ணுகிறாரு. நீ எழும்பி வர ஆயத்தனா, நீ ஆண்டவரை நோக்கி காத்திருக்க ஆயத்தனா, உண்மையா தாகத்தோடு அபிஷேகத்தை தேடுவாய் என்றால் நீ தேடும் போது அதை கண்டடைவாய். நீ தேடும் போது கண்டடைவாய் என்று ஆவியானவர் உன்னை பார்த்து பேசுகிறார். நீ சோர்ந்து போகாதே, அந்த சோர்வின் குழியில் விழாதே, அந்த கசப்பின் குழியில் விழாதே. என்ன வேணாலும் சொல்லட்டும், உனக்குன்னு கர்த்தர் குறித்த காலம் வரும் பொழுது நீதான் ராஜா, நீதான் ராணின்னு ஆவியானவர் உங்களை பார்த்து பேசுகிறார். இந்த அபிஷேக சத்தத்தை கேட்கிற யாராக இருந்தாலும் எந்த வியாதியும் உங்களை ஜெயிக்க போறதில்ல, எந்த கடனும் உங்களை ஜெயிக்க போறதில்ல, எந்த துன்பமும் உங்களை ஜெயிக்க போறதில்ல. நீங்க தான் அதை ஜெயிக்க போறீங்க. ஆனால் துன்பங்கள் வரலாம், வியாதிகள் வரலாம், கஷ்டங்கள் வரலாம், ஆனால் அதை நீங்கள் ஜெயிப்பீர்கள். எல்லாரும் சேர்ந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதிக்க ஆரம்பிங்க. ஆவில நிரம்பக்கூடிய அக்கினி இறங்கி கொண்டிருக்கிறது. உங்கள் அபிஷேகத்தில் நிரம்பக்கூடிய ஒரு வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே நிரப்பும் சொல்லுங்க. ஆவியானவர் உங்களை நிரப்ப சித்தமா இருக்கிறாரு. எல்லாரும் சேர்ந்து கைகளை உயர்த்தி இருக்கிற இடங்கள்ல கண்களை மூடி ஆண்டவர் 2 நிமிடம் ஆராதிக்க போகிறோம். தேவ பிரசன்னம் பலமா இறங்கி கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு வீடுகளில் இறங்கி கொண்டிருக்கிறது. தேவ ஆவியானவர் ஒவ்வொரு வீடுகளில் இறங்குறத நான் பார்க்கிறேன். சிலர் மேல ஆவியானவர் இறங்க சுத்தமா இருக்கிறாரு. எத்தனை பேர் நிரம்ப விட்டு கொடுப்பீங்க? நீங்க நிரம்பும் பொழுது ஒரு பயங்கரமான அபிஷேகம் இந்த அருமையான பிரயர் டைம் குடும்பத்தார் மேல பலமா இறங்கும். நீங்க ஒவ்வொரு பேரும் கைகளை பிடித்து செபிக்க போறீங்க, ஒவ்வொரு பேரும் ஆராதிக்க போறீங்க. அந்த நாட்கள்ல இஸ்ரவேல் ஜனங்கள் கைகளை பிடித்து ஒரு பெரிய வட்டமாக ஆராதிப்பார்கள். அதன் மத்தியில் ஒருவர் இறங்கி வருவார். இன்னைக்கு இந்த பிரயர் டைம் குடும்பத்தார் தினமும் ஒரு 1000 10,000 பேர் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. ஒவ்வொரு பேரும் கைகளை இணைந்து செபிப்போமா? நீங்க எந்த தேசத்தில் இருந்தாலும் சரி, கையோடு கை கோர்த்து செபிங்க. ஒரு அபிஷேகம் இன்னைக்கு ஒரு எலக்ட்ரிசிட்டி போல ஒரு ஆள் மேல இறங்குற அந்த அபிஷேகம் ஒவ்வொரு பேரையும் தொட்டும். நீங்க மட்டும் சோத்திரம் பண்ணி கொண்டே இருங்க. இது ஒரு கூட்ட அபிஷேகம். எல்லாரும் இணைந்து இருக்கிறது ஆவியில உணர்ந்து எல்லா கைகள் இணைக்கப்படட்டும், ஒவ்வொரு ஆவியும் இணைக்கப்படட்டும். பிரயர் டைம் குடும்பத்தாரே, ஒரு ஆள் மேல இறங்குற அபிஷேகம் அது மற்றவர்களை தாக்குற அபிஷேகமா இன்னைக்கு மாறும். ஆமென். பரிசுத்த ஆவியானவர் அப்படிப்பட்ட ஒரு குரூப் அனாயிண்டிங் கொடுக்கிறார். இன்னைக்கு பெற்றுக்கொள்ளுங்க. நீங்க எந்த சோர்வுல இருந்தாலும் வெளியே வருவீங்க, எப்பேற்பட்ட சோர்வுல இருந்தாலும் வெளியே வர போறீங்க. எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை உயர்த்துவோமா? தேவச்சனமே ஊற்றிடுமே உம்மல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே உமக்கினியை இந்த நாளில் எங்கள் மேலும் வல்லமையோடு, இந்த நாளில் எங்கள் மேலும் வல்லமையோடு. எத்தனை பேர் ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறீங்க? எத்தனை பேர் ஜெபத்தோடு துதிக்க ஆயத்தமாக இருக்கிறீங்க? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவனை உயர்த்துங்க. நல்லா சோத்திரம் பண்ணுங்க. கைத்தட்டி ஆராதிக்க வாய்ப்பு இருந்தால் நீங்கள் இருக்கிற இடத்துல நல்ல கரங்களை தட்டி ஆராதிங்க. வாருங்க, நம்ம சேர்ந்து ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தலாம். ஒட்டிடுமே
வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே. அக்கினியை இந்த நாளில் எங்கள் மேலும் வல்லமையோடே ஊற்றிடுமே. வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே சொல்லுங்க, ஊற்றுங்கப்பா உங்க அக்கினியை. ஓ ராபாபா ஷாகதா ராபாபா லியாந்தல ராபாபா. ஒரு அபிஷேகம் இறங்குது, ஒரு வல்லமை இறங்குது, ஒரு ஃபயர் இறங்குது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பரிசுத்த ஆவியானவர், ஃபயரான ஆவியானவர் விசுவாசிக்கிற யாரா இருந்தாலும் சரி, ஃபயரை விட்டுக்கொள்ளுங்க. பிசாசை எரிக்கிற ஒரு ஃபயர், கதவுகளை திறக்கிற ஃபயர். சிலருடைய கதவுகள் திறக்க கர்த்தர் சித்தமா இருக்கிறா. நாவின் கட்டு உடையுது, துதிக்க முடியாத கட்டுகள் உடையுது. சேர்ந்து பாடுங்க. ஆமென் 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 ஆமென். இந்த நாளில் ஓ எங்கள் மேலே ஊற்றிடுமே உமக்கினியை. வல்லமையோடு வல்லமை வல்லமை தாருமே. தேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. ஓ அண்ணல் கொண்டு உமக்காக ஒரு கூட சொல்வோம். வல்லமை வல்லமை ஆமென். தேசத்தை உமக்காக ஆமென். அபிஷேகம் அபிஷேகம் ஹல்லேலூயா உமக்காக. பெந்தெகோஸ்தே நாட்களில் செய்தது போல அக்கினியின் நாவுகள். எத்தனை பேர் கேட்குறீங்க? பெந்தெகோஸ்தே நாட்கள் நடந்தது போல ஒரு அக்கினி நாவு என் பிள்ளைகள் மேல, என் கணவர் மேல இறங்கணும்னு சொல்லுங்க. அது இறங்கும். நாட்களில் செய்தது போல இன்றும் செய்ய வேண்டுமே. அப்போஸ்தலர் நாட்களில் செய்தது போல இன்றும் செய்ய வேண்டுமே. ஊற்றிடுமே வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே. சொல்லுங்க சொல்லுங்க. ஒரு அக்கினி ஊத்துகிறா, உங்க பிள்ளைகள் மேல ஊத்துகிறா. வசனம் சொல்லுகிறது, மாம்சமான யாவர் மேலும் அவருடைய ஆவியை ஊற்றுவாராம். தேசத்தை உமக்காய் உங்க கணவர் மாம்சத்தை உடையவர், உங்க பிள்ளைகள் மாம்சம் உடையவர்கள். யாராக இருந்தாலும், முதியவர்களானாலும் சிறியவர்களானாலும் ஒரு ஃபயர் இறங்குது, ஒரு அபிஷேகம் இறங்குது. ஒரு கண்ணாடி அணிந்த ஒரு தாத்தா மேல ஒரு அபிஷேகம் இறங்குறத நான் பார்க்கிறேன். கர்த்தருடைய அக்கினி இறங்குது. அவரை கொண்டு ஜப ஆவி அவர்கள் மூலமாக ஜபிக்க வைக்கும். ஒரு ஜப ஆவி இறங்குது, ஒரு துதி அபிஷேகம் இறங்குது. கட்டு உடையுது. Receive the anointing, receive the fire. பெற்றுக்கொள்ளுற அபிஷேகத்தை, ஒரு புதிய அபிஷேகம். ஓ ரீபா ஷகதரா பாபா பாபா. வல்லமை தாருமே. தேசத்தை கலக்க வேண்டாமா தேவச்சனமே? நீ போற இடத்துல உன்னை கொண்டு எழுப்புதல் வர வேண்டாமா? ஓ நல்லா பாடி ஆராதி. தேவ மகிமை இறங்குது, உங்க குடும்பத்துல இறங்கி இருக்கு. தாயாரே உங்க குடும்பத்துல இறங்குது தேவ மகிமை. விசுவாசத்துல ரிசீவ் பண்ணுங்க. சொல்ல சொல்ல அபிஷேகம் ஊற்றப்படுகிறது. வாயை திறந்து பாடி பாருங்க. அந்த பாட்டை பாடும் பொழுது அக்கினி இறங்கும். உங்களுக்கு அது ஃபீல் ஆகும், உங்க இருதயத்துல அது ஃபீல் ஆகும். பெற்றுக்கொள்ளுங்க ஒரு அபிஷேகத்தை. ஒரு அக்கினி இறங்குது, பயம் ஓடுது. உங்க பிள்ளைய குறித்து பயப்படாதீங்க, உங்க மகனை குறித்து பயப்படாதீங்க, உங்க கணவரை குறித்து பயப்படாதீங்க, உங்க மனைவியை குறித்து பயப்படாதீங்க, உங்க பிசினஸ் குறித்து பயப்படாதீங்க. அந்த துக்கம் சந்தோஷமாய் மாறும். எழுதி வச்சுக்கோங்க, துக்கம் சந்தோஷமாய் மாறும். இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு வல்லமை தாருமே. தேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. சொல்ல சொல்ல அபிஷேகம் ஊற்றப்படுகிறது. ஒவ்வொரு நாவல அக்கினி இறங்குது. வல்லமை வல்லமை தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. அனல் கொண்டு உமக்காய் எழும்பிட மாம்சம் மண்ண யாவர் மேலும் ஊற்றுவேன் என்று வாக்கு தந்த ஆவியை ஊற்ற வேண்டுமே.
மாம்சமான யாவர் மேலும் ஊற்றுவேன் என்று வாக்கு தந்த ஆவியை ஊற்ற வேண்டுமே. நிச்சலால கொண்டு சென்று நீந்த செய்யுமே, நதியாய் பாய்ந்திடுமே. என்ன நிச்சலால கொண்டு சென்று நீந்த செய்யுமே, நதியாய். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், ஊற்றிடுமே. ஓ எங்கள் மேலே ஊற்றுங்கப்பா. ஓ தாகத்தோடு இருக்கிறோம், ஊற்றுங்க ஊற்றுங்க ஊற்றுங்க. சில வாலிபர்களை தொடுகிறா, சின்ன தம்பியை தொடுகிறா. நீங்க ஆராதிக்கும் பொழுது உங்க பிசினஸ்ல ஒரு அக்னி இறங்கி கொண்டிருக்கிறது, உங்க பிள்ளைகள் மேல ஒரு அக்னி இறங்கி கொண்டிருக்கிறது. தாயாரை துதி, உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார். ஓ நீங்க துதிக்க துதிக்க அபிஷேகம் உங்க வீட்டுக்குள்ள இறங்குது. The anointing is coming down. The anointing is filling your house. The Holy Spirit is filling. பரிசுத்த ஆவியானவர் நிரம்பிக் கொண்டிருக்கிறார். ஆனல் கொண்டு உமக்காக எழும்பிட வல்லமை வல்லமை தாருமே. தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் அனல் கொண்டு. ஒரு பலத்த அக்னி இறங்க ஆரம்பித்துட்டு மலையை போல ஊற்றப்படுகிறது, ஒரு வல்கானா போல, ஒரு எரிமலை போல அபிஷேகம் உங்களுக்காக எழும்புது. உங்களை அழிக்க நினைத்த சக்திகள், பில்லிசூனி ஆவிகள், டிலே தாமதம் உடைகிறது உடைகிறது. சில கற்பத்தின் தடைகள் உடைவதாக, கற்பத்தின் கனி உண்டாவதாக. சிலருடைய கற்ப பைக்குள்ளா இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடுகிறேன், பிள்ளைகள் உண்டாவதாக. 9 வருஷம் கட்டு, 10 வருஷம் கட்டு, 15 வருஷம் கட்டை என் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உடைவதாக உடைவதாக. இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இறங்குவதாக. அந்த கர்ப்பப்பையை ஆசீர்வதிக்கிறோம். Be blessed in Jesus name. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஊற்றுங்கப்பா, என் குறைகளை கழுவி என்னை நிரப்புங்கப்பா, என்ன ஆசீர்வதிங்கப்பா, இன்று என்ன ஆசீர்வதிங்கப்பான்னு சொல்லிங்க. அந்த கட்டு உடையும், அந்த பொருளாதார தடை உடையும், அந்த பினான்சியல் ப்ராப்ளம் மாறும், அந்த பிசினஸ் தடை மாறும், அந்த ஊழிய தடை மாறும், அந்த வருமான தடை மாறும். என்னெல்லாம் உனக்கு தடையா இருக்குதோ, பிசாசு பிடித்து தடையா இருக்கிறதா, கர்த்தர் மாத்துகிறார். அபிஷேகத்துல துதி. இந்த 100 நாள் கர்த்தர் உங்களுக்காக எழுப்பின அபிஷேகத்தின் நேரம், அற்புதத்தின் நேரம். பெற்றுக்கொள்ளுங்க பெற்றுக்கொள்ளுங்க. ஒரு அபிஷேகம் ஊற்றப்படுகிறது. அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே, அனல் கொண்டு உமக்காக எழும்பிட. அற்புதம் அற்புதங்கள் தீரலாய் நடந்திடவே, அற்புதத்தின் ஆவியே வந்திடுமே. அற்புதங்கள் தீரலாய் நடந்திடவே, அற்புதத்தின் ஆவியே வந்திடுமே. அந்தகார சங்கிலிகள் அதிரப்போது, அது அவரப்போது, அது அதிரும், அது அவிழ்ந்து விழும். அவர் வாராரு, அக்னியா வாராரு. பெற்றுக்கொள்ளுங்க தேவ பிள்ளையே. ஊற்றிடுமே உமக்கினியை இந்த நாளில் எங்கள் மேலே அப்பா. ஊற்றிடுமே உமக்கினியை இந்த நாளில் எங்கள் மேலும். அப்பாட்ட கேளுங்க, ஊற்றுங்கப்பா ஊற்றுங்கப்பா ஊற்றுங்கப்பா, நிரப்புங்கப்பா, என்ன நிரப்புங்க. இது போராது, இது போராது, இந்த அபிஷேகம் போராது, இந்த வல்லமை போராது. நிரப்புங்க. பலத்த அபிஷேகம் ஒவ்வொரு மேலையும் ஊற்றப்படுகிறது ஊற்றப்படுகிறது. Receive the anointing, receive the Holy Spirit. நிற்க முடியாத அபிஷேகம், தாங்க முடியாத அபிஷேகம் ஒவ்வொரு மேலையும் ஊற்றப்படுகிறது. பெற்றுக்கொள்ளுங்க. அபிஷேகத்தை பெற்ற தேவ ஜனமே, அசதியா இராத ஆராதி. கர்த்தர் உன்னை நிரப்புகிறார். அசதியா இராத தேவ ஜனமே, அபிஷேகத்துல நிரம்பு. கர்த்தர் உன்னை நிரப்ப சித்தமா இருக்கிறார். வெட்கப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம். ஒரு ஓரமாக சென்று அபிஷேகத்துல நிரம்பு. ஒரு ஓரமா ஒரு ரூமுக்குள்ள சென்று ஜெபம் பண்ணு. இந்த பாடலை ஓட பண்ணிட்டு ஜெபம் பண்ணு. இதனோடு இணைந்து ஜெபம் பண்ணுங்க தேவ ஜனமே. கர்த்தருடைய அக்கினி நிரப்பி கொண்டிருக்கிறது. பலத்த அபிஷேகம் இறங்கி கொண்டிருக்கிறது. அற்புதம் திரளா நடக்குது, அற்புதம் திரளாய் நடக்குது. அநேகருடைய கட்டு உடைஞ்சு கொண்டு இருக்கு, உடையுது. கர்த்தர் சிலருடைய கற்பத்தை திறக்கிறார். கர்த்தர் சிலருடைய பிசினஸை திறக்கிறார். கர்த்தர் சிலருடைய சிறையிருப்பை மாற்றுகிறார். பெற்றுக்கொள் பெற்றுக்கொள்
ஒரு அபிஷேகம் உன் மேல இறங்கி கொண்டிருக்கு. கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. ஆமென் ஆமென். அனல் கொண்டு உமக்காய் எழும்பிட பெற்றுக்கொள்ளுங்க. ஊற்றுகிறார் ஊற்றுகிறார். அபிஷேகத்தை பெறாதவங்க மேல ஒரு பலத்த அக்னி இறங்குது. புதிதாய் அபிஷேகம் பண்ணுகிறார். நியூ அனாயிண்டிங் இஸ் கமிங் டு யூ சிஸ்டர். உங்களுக்கு 18 வயசு ஆகுது. தேவ பிள்ளையே உன்னை அபிஷேகம் பண்ணுகிறார் ஆண்டவர். பெற்றுக்கொள். நான் ஒரு சின்ன பிள்ளைய பார்க்கிறேன். மேரின்னு ஒரு சிஸ்டரை பார்க்கிறேன். ஹalleluya. கர்த்தர் தொடுகிறார். கர்த்தர் தொடுகிறார். பிரின்சி கர்த்தர் உங்களை தொடுகிறார். பிரின்சி சிஸ்டர் கர்த்தர் நிரப்புகிறார். 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 லிகாதாலா ஷபதரவா லியாந்தலரவா லீபாரா சந்தலரா அல்பராதரவா லேக்ரோவாசியா. அக்னி இறங்குது. குடும்பத்துல இறங்குது. ஓ கிங்ஸ்லி கர்த்தர் தொடுகிறார். லியாந்தலரவா சந்தலரவா அல்பிரேட்டே ஜோப்ராலா லீக்ராசாப்ராகா. ஒரு வில்சனை ஆண்டவர் காட்டுகிறார். வில்சன் கர்த்தர் உங்களை தொடுகிறார். கர்த்தர் உங்களை தொடுகிறார். லியாந்தலரவா லேப்ரோஹோசியா லீக்ராபாஷா. சில தாயார்களை கர்த்தர் தொடுகிறார். சில தாயார்களை தொடுகிறார். தேவ பிள்ளையை ஆராதி. தேவ பிள்ளையை ஆராதி. கர்த்தருடைய அக்னி ஓ உங்களை நிரப்புது. அந்த பெந்தேகோஸ்து நாள்ல இறங்கின அந்த அக்னி இன்னைக்கு இறங்கி கொண்டிருக்கிறது. ஆராதி தேவ ஜனமே. ஒரு அபிஷேகம் இறங்கி கொண்டிருக்குது. கட்டு உடைந்து கொண்டிருக்கிறது. லியாந்தலரவா சிஸ்டர் ராணி கர்த்தர் உங்களை தொடுகிறார். கர்த்தர் உங்களை தொடுகிறார். சிஸ்டர் ராணி ஆவியானவர் நிரப்புகிறார். நிரப்புகிறார். லியாந்தலரவா. ஓ இங்க ஒரு சிஸ்டர் இருக்கீங்க. உங்க பிள்ளை பேர் மனோஜ். உங்க பையன் பேர் மனோஜ். தேவன் தொடுகிறார். பயங்கரமாய் தொடுகிறார். உங்க பையன் மனோஜை தொடுகிறார். Receive the anointing. Receive the Holy Spirit. Receive the Holy Spirit. Hallelujah. Lembrahasa, Litrosia, Albresia, Lygrosia, Lybrasia, Litabrasa, Legrova Baba, Libadaraba, Likadalaba, Likadalaba, Udabadalaraba, Likadalaraba, Shadalaraba, Albaradaraba, Liandalaraba. அந்நிய பாஷை நான் பேச பேச சிலர் மேல புதிய ஆவியானவர் ஊற்றப்படுகிறார். புதிய அபிஷேகம் வருது. பெற்றுக்கொள் சகோதரியே. ஓ புதிய அபிஷேகம். இதுவரை நீ அந்நிய பாஷையே பேசல. உன் நாவுல கரண்ட் அடிக்கிறது போல ஒரு அபிஷேகம் இறங்குது. பெற்றுக்கோ 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 பெற்றுக்கோ. ஒரு அபிஷேகம் ஊற்றப்படுகிறது. 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 ஊற்றுகிறார். 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 பிரேம் உங்க மேல ஊத்துகிறா. பிரேம் உங்க மேல ஊத்துகிறா. லிகதலரபா லிகதலரபா லியாந்தலரபா லிகதலரபா லைப்ரோசோ லிப்ராஷா லேக்ரோசோபா உலிபாரதலா லியாந்தலரபா பாபா. ஊற்றுகிறார். ஊற்றுகிறார். பெற்றுக்கொள்ளுங்க. எல்லாம் ஆராதிங்க. எல்லாம் ஆராதிங்க. சிலருடைய கட்டுகள் கலருகிறது. சிலருடைய கட்டுகள் கலருகிறது. லியாந்தலரவா லியாந்தலரவா அல்வராதரா அல்வராதரா அல்கரோசியா லியாந்தலரவா. அக்னியின் ஆவியானவர் இறங்கி இருக்கிறார். கட்டு உடையுது. கட்டு உடையுது. கர்ப்பப்பையில உள்ள கட்டி உடையுது. அந்த கர்ப்பப்பையில உள்ள வியாதிகள் மாறுகிறது. மாறுகிறது. பெற்றுக்கொள்ளுங்க. நிக்சன் கர்த்தர் தொடுகிறார். லியாந்தலரபா சகோதரர் நிக்சன் கர்த்தர் உங்களை தொடுகிறார். லியாந்தலரபா சந்தலரகதலரபா உங்க குடும்பத்தை தொடுகிறார். முருகன் சொல்லுகிற ஒரு சகோதரன், முருகன் ஒரு சகோதரன் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. கர்த்தர் தொடுகிறார். கர்த்தர் தொடுகிறார். உங்க குடும்பத்தை தொடுகிறார். நீங்க ஆண்டவருக்கு வேண்டும். வாங்க வாங்க. கர்த்தர் உங்களை எழுப்புவாரு. உங்களை எழும்ப பண்ணுவாரு. உங்க கையை பிடிச்சு தூக்குறாரு. ஏசப்பா தூக்குறாரு. நீங்க வெற்றி அடைவீங்க. வெற்றி அடைவீங்க. வெளியே வாங்க. உங்க குடும்ப ரட்சிப்புகளை கொண்டு வாங்க. ஆண்டவர் பாலன் ஒரு பாலகிருஷ்ணனை காட்டுகிறார். பாலகிருஷ்ணனை காட்டுகிறார். ஒரு வசந்தனை காட்டுகிறார். தொடுகிறார். தொடுகிறார். ஒரு டேவிட்டை காட்டுகிறார். டேவிட் எழுப்பி வாங்க. எழுப்பி வாங்க. விக்டர் எழுப்பி வாங்க. எழுப்பி வாங்க. எழுப்பி வாங்க. லீகாதாலா ஷகதன பாபா ஊடா பாபா பாபா. ஒரு ஃபயர். ஒரு ஃபயர் இறங்குது. ஒரு ஃபயர் இறங்குது. ஒரு அக்னி இறங்குது. புதிய அபிஷேகம் ஊட்டுகிறார். பெற்றுக்கொள் சகோதர தம்பியே. பெற்றுக்கொள் அருமையான சகோதரியே.
தாயாரே பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. ஜிம்சி கர்த்தர் உங்களை தொடுகிறார், தொடுகிறார், தொடுகிறார். ஸ்டெல்லான்னு ஒரு சகோதரி அன்று காட்டுகிறார், தொடுகிறார். ஸ்டெல்லா சகோதரி கர்த்தர் உங்களை தொடுகிறார். லியாந்தலரபா ஷந்தலரபா ஜிம்மி கர்த்தர் உங்களை தொடுகிறார். JIMM வைன் ஒரு பேரை பார்க்கிறேன், கர்த்தர் உங்களை தொடுகிறார். லியாந்தலரபா சுப்பிரமணியன் ஒரு சகோதரனை கர்த்தர் தொடுகிறார், தொடுகிறார். பெற்றுக்கொள்ளுங்க சகோதரனே. ஒரு டாக்டரை நான் பார்க்கிறேன், நீங்க கரண்ட டாக்டர் ஒர்க் பண்றீங்க, ஊசிலாம் போடுறீங்க, கர்த்தர் உங்களை தொடுகிறார், கர்த்தர் உங்களை தொடுகிறார். லியாந்தலரபா உங்க கிளினிக்ல மாற்றங்கள் நடக்கும். கர்த்தர் உங்க நிலைமையை மாத்துகிறார், உங்க நிலைமையை மாத்துகிறார். ஓ அநேக கட்டுகள் உண்டு உங்க குடும்பத்துல. அருமையான சகோதரியே கர்த்தர் உங்களை தொடுகிறார். ரிகபரபா சந்தலரபா அல்வராதரா லியாந்தலரபா. சில பில்லி சுனிய கட்டுகள் அவிழ்க்கப்படுகிறத நான் பார்க்கிறேன், சில பில்லி சுனிய கட்டுகள் அவிழ்க்கப்படுகிறது. சிலருடைய சத்தியத்தின் வாழ்க்கை உயர்கிறது. லியாந்தலரபா சந்தலரகதலரகந்தரா அல்வராதரபா அல்வராதரா சந்தலாதரா அல்கராசியா. பெற்றுக்கொள்ளுங்க. ஒரு அபிஷேகம் இறங்குது, உங்களை வெளியே கொண்டு வருகிறது, உங்களை வெளியே கொண்டு வருகிறது, உங்களை வெளியே கொண்டு வருகிறது. அபிஷேகம் உங்களை வெளியே கொண்டு வருகிறது. கட்டை உடைத்து அந்த குழியிலிருந்து வெளியே வாரீங்க. அந்த நகை பிரச்சனையோடு உங்க தங்க நகைகள் எல்லாம் மூழ்கப்படுகிற லெவல்ல இருந்து கர்த்தர் வெளியே கொண்டு வராரு. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே வெளியே கொண்டு வந்தீங்கன்னா திரும்பி நான் நகையை அடகுல வச்சு மாட்ட மாட்டேன்ப்பா, இனி அநேகருக்கு முன்மாதிரியா இருப்பேன். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ திரும்பி போய் மாட்டாத, இன்னைக்கு கர்த்தர் உன்னை காப்பாத்துகிறார். பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. லியாந்தலரபா லியாந்தலரபா ஹalleluya. மகேஸ்வரி சிஸ்டர் மகேஸ்வரி கர்த்தர் உங்களை தொடுகிறார். மகேஸ்வரி கர்த்தர் உங்களை தொடுகிறார். ஹalleluya. ஜாஸ்பர் கர்த்தர் உங்களை தொடுகிறார். ஹalleluya. ரபா ஷகதலரபா சிஸ்டர் சாந்தி கர்த்தர் உங்களை தொடுகிறார், தொடுகிறார். உங்க குடும்பத்தை தொடுகிறார். அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே அனல் கொண்டு உமக்காயிலும் ஒரு பலத்த அபிஷேகம் இறங்கி கொண்டிருக்கிற இந்த வேலையில, ஒரு மகிமை இறங்கி கொண்டிருக்கிற வேலையில எல்லாரும் கேளுங்க. அற்பமா நினைக்காதீங்க. ஆவியானவர் அசால்ட்டா நினைக்க வேண்டாம் தேவச்சனமே, சந்தேகப்பட வேண்டாம் தேவச்சனமே. ஆராதிங்க, ஆராதிங்க. கட்டை உடைக்கிற அபிஷேகம் இறங்குது. சிலருக்காக சிலரை கர்த்தர் சாங்ஷன் பண்ணுகிறாரு. சில பலத்தை கட்டு உடைய நாளாகும். விடாதீங்க, விடாதீங்க. இந்த 29வது நாள்ல தேவ பிரசனம் பயங்கரமா இறங்கிட்டு இருக்கு, வல்லமையா இறங்குது. பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை சில பிசினஸ்ல ஓனரா வைக்கிறாரு, சிலரை அனாயிண்ட் பண்ணுகிறார், சிலரை பிசினஸ்க்காக அனாயிண்ட் பண்ணுகிறார். God is anointing you. Receive a new business. Receive new business. சிலருடைய ரெஸ்யூம் எல்லாம் ஆமென் ரிஜெக்ட் பண்ணப்பட்டது. உங்க ரெஸ்யூமை கர்த்தர் ஆசீர்வதி. லிகரபா லியாந்தலரபா நிக்கோலஸ் நிக்கோலஸ் ஒரு ஆளாண்டு காட்டுகிறார், தொடுகிறார். உங்க குடும்பத்தை தொடுகிறார். லியாந்தலரபா ஷந்தலரகதலரியா அல்பராதரா. மகிமை 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 மகிமை. லியாந்தலரபா ஷந்தலரகதலரா அல்பராதரா லைம்ரோசியா. உங்களுக்கு விரோதமான ஆயுதங்களை கர்த்தர் அணைத்து போடுகிறத நான் பார்க்கிறேன். உங்களுக்கு விரோதமா நாளைய தினத்துல ஏதாவது நடந்துரும் பயந்துட்டு இருக்கிறீங்களா? இன்னைக்கு கர்த்தர் அந்த பயத்தை உடைக்கிறார். உங்களுக்கு விரோதமான ஆயுதம் செயல்படாமல் போகிறது. உங்களுக்கு விரோதமா உருவாக்கப்பட்டது. ஆனா இந்த ஆராதனையில கர்த்தர் அதை அணைக்கிறார், கர்த்தர் அதை செயலிழக்க பண்ணுகிறார். உங்க பிள்ளைகள் லெவல் மாறுகிறது. உங்க பிள்ளைகளுடைய அமீன் வாழ்க்கையில ஒரு மாற்றம் வருது, வருது. குடும்பத்தில் ஒரு மாற்றம் வருது, பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வருது. குடும்பத்தில் ஒரு அக்கினி இறங்கிட்டு, குடும்பத்தில் ஒரு விடுதலை இறங்கிட்டு மாற்றம் வந்துட்டு இருக்கு, மாற்றம் வந்துட்டு இருக்கு. அந்த கையளவு மேகம் வருது, அந்த கையளவு மேகம் வருது. மாற்றம் வருது, மாற்றம் வருது. குடும்பத்தில் வருது. எத்தனை பேர் வீட்டில் எழுதி வைக்கிறீங்க? எழுதி வைங்க. உங்க குடும்பத்தில் மாற்றம் வருது. இந்த 29வது நாள் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், there is a change coming to your family. உன் வீட்டில் ஒரு மாற்றம் வருது, உன் பிள்ளைகள் வாழ்க்கையில ஒரு மாற்றம் வருது, உன் கணவர் வாழ்க்கையில ஒரு மாற்றம் வருது, உன் குடும்பத்துக்குள்ள ஒரு அசைவு வருது. ஏன்னா வந்திருக்கிறது
பரிசுத்த ஆவியானவர் நீ விட்டு கொடுப்பாயா? நீ விட்டு கொடுப்பாயா? பிலிப்பை கர்த்தர் தூக்கி செல்லுகிறதுக்கு பிலிப்பு விட்டு கொடுத்தாரு. இன்னைக்கு நீ விட்டு கொடுத்தனா கர்த்தர் உன் குடும்பத்துல ஒவ்வொரு எல்லை கொண்டு போவார், உயர்த்துவார். தேவ சித்தம் நடக்கும். நீ எங்க போனாலும் தானியேலை போல உண்மையா இருப்பாயா? உண்மையா இருப்பாயா? கர்த்தர் உன்னை உயர்த்துகிறார். கர்த்தர் உன்னை உயர்த்துகிறார். சிஸ்டர் நிர்மலா, கர்த்தர் உங்களை உயர்த்துகிறார். உங்க குடும்பத்தை குறித்து கவலையா இருக்குங்க, கர்த்தர் உயர்த்துகிறார். பெற்றுக்கொள்ளுங்க ஒரு அபிஷேகத்தை, பெற்றுக்கொள்ளுங்க. லியாந்தலரபா, ஒரு சிஸ்டர் நளினி இருக்கிறீங்க, நளினி சிஸ்டர் கர்த்தர் தொடுகிறார். லிகாபாராசியா, லிகதலரபா, அல்கராதரியா, அல்பராதரா. பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. அக்னி, ஒரு ஃபயர் இறங்குது, ஒரு ஃபயர் இறங்குது, ஃபயர் இறங்குது. லீபரா, லியாந்தலரபா, ஒரு ஷைனி இத பாக்குறீங்க, ஒரு ஷைனி இத பாக்குறீங்க. கர்த்தர் தொடுகிறார், தொடுகிறார், தொடுகிறார். லியாந்தலரபா, அல்பராதரா. பெற்றுக்கொள்ளுங்க. பலத்த அபிஷேகம், புதிய அபிஷேகம். ஒருவேளை கர்த்தருடைய ஆவியானவர் ஏவனால் திரும்பி இந்த வீடியோ கேளுங்க. அபிஷேகம் பலமா நிரப்போம். திரும்பி திரும்பி கேட்க திரும்பி திரும்பி ஆராதிக்க சில கட்டுகள், நெடுநாள் கட்டுகள் உடையும், நெடுநாள் கட்டுகள் உடையும், நெடுநாள் போராட்டம் மாறும். ஹalleluya. ஆமென், ஆமென். வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே ஆமென், ஆமென். உச்சிடுமே மக்கினியை இந்த நாளில் எங்கள் மேலும் வல்லமையோடு வல்லமை தாருமே. தேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. அனல் கொண்டு உமக்காக எழும்பிட ஒரு வல்லமை தாருமே. தேசத்தை உமக்காக கலக்கிட புது அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. அனல் கொண்டு உமக்காக எழும்பிட, ஓ அனல் கொண்டு உமக்காக எழும்பிட, ஓ அனல் கொண்டு உமக்காக, அனல் கொண்டு உமக்காக எழும்பணும் ஆண்டவரே. அனல் கொண்டு எழும்பணும். நான் சோர்ந்திருந்த நாட்கள் முடிகிறது, நான் தளர்ந்திருந்த நாட்கள் முடிகிறது. உங்க வயசு வேணா ஆயிருக்கலாம், ஆனா உங்க அபிஷேகத்துக்கு வயசாகல. உங்களுக்கு சோர்வு வந்திருக்கலாம். அன்று சொல்லுகிறாரு, கர்த்தருக்கு காத்திருக்கிறவங்க எத்தனை வயசானாலும் எவ்வளவு வயசானாலும் கழுக போல எழும்ப போறாங்க. நீங்க ஓடினாலும் சோர்வடைய மாட்டீங்க. தேவச்சனமே, கர்த்தர் உங்களை எழுப்புகிறார். God is rising you. கர்த்தர் வெளியே கொண்டு வராரு. யோசேப்பே நீ வெளியே வருகிற, எஸ்தரே நீ வெளியே வருகிறன்னு ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். ஆவியானவர் உங்களை ஒவ்வொரு பேரை பார்த்து நீங்க வெளியே வருகிறீங்கன்னு உங்களை முகமுகமா பேசுகிறார். ஒரு திறந்த வாசல திறக்கிற ஒரு சாவி வந்து திறந்து கொண்டு இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவரை பார்த்து கேளுங்க, இந்த கணக்கால் அளவு போறாதப்பா, நான் நீந்தி மூழ்கணும். உள்ளத்தின் ஆழத்துல நான் ஆவியினால் நிரம்பணும். அந்த ஆவியானவரை நிரப்பணும். நிரம்பி நான் பொங்கி வழியணும். தாவீது ராஜா சொல்லுகிறது போல என் பாத்திரம் பொங்கி வழிகிறது. எத்தனை பேர் சொல்றீங்க என் பாத்திரம் பொங்கி வழிகிறது? நீங்க பொங்கி வழியும் பொழுது உங்க பிசினஸ்ல மாற்றத்தை பார்ப்பீங்க. அதுவும் பொங்கி வழியும். தேவ ஜனமே, உன் போராட்டம் தான் நீ எப்பேற்பட்ட அபிஷேகம் பண்ணப்பட்டவன் என்று அது நிர்ணயிக்கிறது. நீ நெடுநாளா காத்திருக்கிறனா கர்த்தர் உன்னை அபிஷேகிக்கிறார். நீ புரிந்துக்கிடணும். அபிஷேகம் பண்ணவங்களுக்கு தான் தாமதம் வரும். அபிஷேகம் பண்ணப்பட்டவங்களுக்கு தான் சோதனை வரும். அபிஷேகம் பண்ணப்பட்டவங்கள தான் சாத்தானும் எதிர்ப்பான். இன்னைக்கு உன் அபிஷேகத்தை கண்டு சில சத்ருவின் கிரியைகள் வந்து உன்னை தடை பண்ணி உன் குடும்பத்தை எழும்ப விடாம லாக் பண்ணதுல ஆண்டவர் சொல்றார், இந்த 100 நாள்ல அந்த லாக்கை உடைச்சு உன் குடும்பம் வெளியே வருகிறது. உன் குடும்பம் விடுதலை ஆகுது. உன் குடும்பத்தில் உள்ள ஜனங்கள் விடுதலை ஆறாங்க. எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வெளியே வந்தார்களோ கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு வருகிறார். You are coming out from that situation. You are coming out from the bondage. கர்த்தர் உங்களை அந்த கட்டுகள்ல இருந்து வெளியே கொண்டு வரார். தேவ ஜனமே, எத்தனை பேர் உள்ளத்தின் ஆழத்தில் ஆயத்தமா இருக்கிறீங்க? ஆவியானவரே என்னோடு பேசுன்னு கேளுங்க. ஆவியானவர் உங்க உள்ளத்துல பேச போகிறாரு. ஆவியானவர் உங்க கூட இடைப்பட போறாரு. உங்க உள்ளத்துல சோத்திரம் பண்ணி கொண்டே இருங்க. தேவ ஜனமே, இந்த 100 நாள் ரொம்ப மெயினான நாள், ரொம்ப முக்கியமான நாள். வேற எந்த வேலையில பிஸியா இருந்தாலும் உங்க லைஃபை ரீக்ரியேட் பண்ணுகிற ஆவியானவர், உங்க
லைஃப்ல சில ஆப்ரேஷன்ஸை பண்ணுகிற ஆவியானவர், சில காரியங்களை முன்குறித்ததை உங்களுக்கு வெளிப்படுத்துகிற ஆவியானவருடைய சத்தத்தை கவனமாக கேளுங்க. அன்னைக்கு அந்த குட்டி சாமுவேல் கவனமாக கேட்டான். ஆண்டவர் என்ன சொல்லுகிறாருன்னு கவனமாக கேட்டாரு. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறத நீங்க கவனமாக கேட்பீங்கன்னா கர்த்தர் உங்களை நம்பி நிறைய சொல்லுவாரு. ஒரு வெறும் பெண்ணோடு உட்கார்ந்தீங்கன்னா கர்த்தர் அந்த நோட்டை நிரப்புவாரு. ஏன்னா ஆண்டவர் நிறைய பேசணும்னு ஆசையா இருக்கிறாரு. நீங்க அவர்கிட்ட பேசாம போக கூடாது. அவர் உங்களோடு பேச விரும்புகிறார். எத்தனை பேர் அந்த அப்பாவுடைய சத்தத்தை கேட்க விரும்புறீங்க? அந்த அப்பாவுடைய இருதயத்தை எத்தனை பேர் எத்தனை பேர் புரிந்து கொள்ள விரும்புறீங்க? அப்பா பார்த்து சொல்லுங்களேன், கொஞ்ச நேரம் இயேசுவே என்னோடு பேசுமே, ஆசையாயிருக்கிறேனே. கொஞ்ச நேரம் இயேசுவே என்னோடு பேசுமே, ஆசையாயிருக்கிறேனே. அருகில் நான் அமர்ந்து என் வேதனை சொல்லிட ஆசை. உம்மடியில் நான் அமர்ந்து என் வேதனை சொல்லிட ஆசை. உம்மோடு நான் நடந்து உம்மை போல் மாறிட ஆசை. உம்மோடு நான் நடந்து உம்மை போல் மாறிட ஆசை. ஆசை 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 ஆசை. எத்தனை பேர் சொல்லுவீங்க, கொஞ்ச நேரம் இயேசுவே என்னோடு பேசுமே, ஆசையாயிருக்கிறேனே. கொஞ்ச நேரம் இயேசுவே என்னோடு பேசுமே, ஆசையா இருக்கிறேன். எத்தனை பேர் சொல்றீங்க தேவச்சனமே? அந்த அப்பா பேசுகிறத கேட்கறதுக்கு எத்தனை பேர் ஆசையா இருக்கிறீங்க? எத்தனை பேர் உங்க ஹார்ட்டை எம்டியா வச்சிருக்கிறீங்க? அந்த அப்பாவுடைய வார்த்தை உங்க உள்ளத்துக்குள்ள போகும் பொழுது அது 100 தனையாக பலன் தர்றதுக்கு உங்க இருதயத்தை திறந்து வச்ச ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. நீங்க தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட கூட்டம். ஒரு கூட்டத்தை கர்த்தர் எழுப்பி கொண்டிருக்கிறார். தனி ஜபத்துல வளர, தனி ஜபத்துல எழும்ப, அபிஷேகத்துல எழும்ப கர்த்தர் உங்களை அழைக்கிறார். கர்த்தர் உங்களை தேர்ந்தெடுக்கிறார். தேவ ஜனமே, நீங்க எழும்புவீர்கள். யாரும் உங்களை தடுக்க முடியாது, யாராலையும் தடுக்க முடியாது. தேவ ஜனமே, கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை எழுப்பி கொண்டிருக்கிறார். எந்த மனித சக்தியாலும் உங்களை தடை செய்ய முடியாது. எலியான்னு சொல்லக்கூடிய ஒரு தேவ மனுஷனை கர்த்தர் எழுப்பினாரு. கர்த்தர் எழுப்பினதுனால அவனை யாராலையும் தடை செய்ய முடியல. ஆகாப் அவனை கண்டு பயந்தான். தேவனுக்கு விரோதமான ராஜாவாக அவன் மாறினான். அந்த ராஜா தேவனுக்கு பிரியமாக இருக்க வேண்டும், ஆனால் அவன் தேவனுக்கு விரோதமாக இருந்தான். அந்த ராஜா எலியாவை பார்த்து என்ன தெரியுமா சொன்னான்? இன்னைக்கு தேவ ஜனங்களே, உங்களை பார்த்து இந்த உலகம் இப்படிதான் சொல்லணும். ஏன் தெரியுமா? நீங்கள் தேவனால் கொண்டு வரப்பட்ட மனிதன், நீங்கள் தேவனால் கொண்டு வரப்பட்ட மனுஷி. உங்களுடைய நிலைமையை பார்க்காதீங்க, உங்க குடும்ப சூழ்நிலையை பார்க்காதீங்க, உங்க பேக்ரவுண்டு, உங்க ஃப்ரெண்டு கிரவுண்டை ஒன்றும் செய்யாது. நீங்க எவ்வளோ வேதனையான, எவ்வளோ பலவீனமான பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தாலும் சரி, கர்த்தர் உங்களை அபிஷேகிக்கிறார்னா உங்களை கொண்டு சிலதை செய்வாரு. அந்த அபிஷேகம் சொல்லுகிறத கேளுங்க, அந்த ஆவியானவர் சொல்லுகிறத கேளுங்க. வசனம் சொல்லுகிறது, தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். ஆண்டவர் இன்னைக்கு உங்களோடு பேசிக்கொண்டு இருக்கிறார். 1 ராஜாக்கள் 18வது அதிகாரத்துல 17வது வசனம் சொல்லுகிறது, ஆகாப் எலியாவை கண்ட பொழுது, ஆகாப் யாரு? தேவனுக்கு பிரியமில்லாமல் வாழுகிறவன். அவன் எலியாவை கண்ட பொழுது, அவன் ஒரு ராஜா. அவன் எலியாவை கண்ட பொழுது ஆகாப் அவனை நோக்கி, யாரை நோக்கி? எலியாவை நோக்கி, இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவன் நீ அல்லவா என்றான். ஹல்லேலூயா! ஒரு தீர்க்கதரிசி, தேவனால் அழைக்கப்பட்ட தேவ மனுஷன். அவனை பார்த்து அந்த ராஜா சொல்லுகிறாரு, இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவன். தேவ ஜனமே, சத்துருவுக்கு நீ எப்படி தெரியுமா இருக்கிற? இருளின் ஆவிகளுக்கு உன்னை பார்த்தா எப்படி தெரியுமா இருக்குது? இவன் தானப்பா கலங்க பண்ணுகிறான்.
இவன் தானே ஜோம் பண்ணிட்டே இருக்கிறான், இவன் தானே ஜோம் பண்ணி என்னை கட்டி வைக்கிறான், இவன் இருக்கிறதுனால தானே இவன் வீட்டில் கிரியை செய்ய முடியல, இவன் இருக்கிறதுனால தானே இவன் குடும்பத்தில் கிரியை செய்ய முடியலன்னு உங்களை கண்டு பயப்படுகிற நாட்கள் வந்திருக்கிறது. எலியாவை பாருங்கள், கர்த்தருடைய அக்கினியை பூமியில இறக்கினார், பாகாலின் தீர்க்கதரிசிகளுக்கு சவால் விட்டார். கர்த்தருடைய அக்கினி பலமாக இறங்க தேவன் உபயோகப்படுத்தின மனிதனே இந்த எலியாதான். இன்னைக்கு ஆமென், அந்த ஆகாப்பின் ஆவி ஒரு கள்ள தீர்க்கதரிசன ஆவி. ஏன்னா அவன் குடும்பத்துக்கு கீழே ஏகப்பட்ட கள்ள தீர்க்கதரிசிகள் இருந்தாங்க. அவன் மனைவி இஸ்ரவேலின் சார்பில் ஏகப்பட்ட கள்ள தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள். அதனால இவனுக்குள்ள இருந்த கள்ள ஆவி என்ன சொல்லுதுன்னா, தேவனுடைய ஆவி அல்ல, கள்ள ஆவி, கள்ள தீர்க்கதரிசன ஆவி சொல்லுது, இவனால ஏகப்பட்ட கள்ள தீர்க்கதரிசிகள் சாவ போறாங்க, இவனால தேசத்துல ஆமென் இருளின் ஆவிகள் வெளியேற போகிறது, அதனால இவனை தடுக்கலான்னு சொல்லி வந்தது. ஆனால் தேவ ஆவியானவர் எலியாவை நிரப்பினார். எலியா என்ன தெரியுமா செஞ்சார்? ஒரு பெரிய சவாலை ஏற்றுக்கொண்டாரு. ஆகாபா பார்த்து சொன்னாரு, கூப்பிடு எல்லா கள்ள தீர்க்கதரிசியையும், கூப்பிடு எல்லா அசுத்த ஆவிகளையும், அந்த அசுத்த ஆவியா நான் ஆராதிக்கிற ஆண்டவரான் பாப்போன்னு ஆண்டவருடைய நாமத்தை முன்னிட்டு அத்தனை அசுத்த ஆவிகளை கொண்ட தீர்க்கதரிசிகளையும் கூப்பிட்டான். அவர்கள் மத்தியில் சவால் விடுகிறாரு, நான் ஆராதிக்கிற தேவமா, தேவம் என்றால் வானத்தில் இருந்து அக்னி இறங்கி இந்த பலியை சுட்டெரிக்கும், நீங்கள் ஆராதிக்கிற வாகால் தேவம் என்றால் வானத்தில் இருந்து நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது அக்னி இறங்கி அதை பச்சிக்கும் சொன்னான். ஆமென். தேவ ஜனங்களே, முடிவில் என்ன நடந்தது? தேவனுடைய ஆவியானோர் பலமாக இறங்கினார். அதற்கு அந்த தேவ மனிதன் என்னெல்லாம் செஞ்சார்னு கொஞ்சம் கவனமா பார்த்தால் 1 ராஜாக்கள் 18வது அதிகாரத்தில் தெளிவாக அந்த காரியங்களை தேவ ஆவியானோர் நமக்கு வேதத்தில் தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார். வேத வசனம் சொல்லுகிறது, அந்த நாட்கள்ல இஸ்ரவேல் ராஜ்யத்துக்குள்ள பல பிரிவினைகள் உண்டானது, ஏகப்பட்ட ராஜாக்கள் எழும்பியிருந்தாங்க. தேவ ஜனமே, அந்த காலம் எப்படிப்பட்ட காலம்னா, சில ராஜாக்கள் தேவனுக்கு பிரியமா இருப்பாங்க, சிலர் தேவனுக்கு பிரியம் இல்லாம இருப்பாங்க. தேவ ஜனங்களை, சில நேரம் ஆண்டவருக்கு மரியாதை கொடுக்காத சில நேரங்கள் நம்ம குடும்பத்தில் வரும் பொழுது, ஆண்டவரை மதிக்காத அபிஷேகம் உள்ளவங்கலாம் நம்ம குடும்பத்தில் இருப்பாங்க. அவங்கள குறித்து கவலைப்பட வேண்டாம், கர்த்தர் உங்களை தான் அழைச்சிருக்கிறாரு. தேவ நாமத்திற்கும் தேவனுடைய ராஜ்யத்திற்கும் வைராக்கியம் உள்ள எலியாவின் ஆவிதான் கர்த்தருடைய ஆவியானவர் எலியாவுக்கு கொடுத்திருந்தாரு. இன்னைக்கு உங்களுக்கும் அந்த வைராக்கியத்தின் ஆவியை கர்த்தர் தருவாராக. முதலாவது அவர் பலிபீடத்தை செப்பனிட்டார். ஹல்லேலூயா. உடைக்கப்பட்ட 12 கோத்திரத்துல ஆண்டவர் அந்த பலிபீடத்தை செப்பனிட்டு, ஆமென், இஸ்ரவேலின் யூத ஜனத்தையும் ஒரே இடத்துல கொண்டு வர்றதுக்கு அந்த 10+2 12 கற்களை எடுத்து அந்த பலிபீடத்தை செப்பனிட்டார். அக்னி இறங்கணும்னா நமக்குள்ள ஒரு மனம் வேணும், பிரிவினை என்ற சுவரை பூட்டணும், ஒரு மனம் வரணும். யார் என்னவும் சொல்லிட்டு போட்டோன்னு நீங்க விட்டுட்டீங்கன்னா அக்னி உங்க மேல இறங்கும். வசனம் சொல்லுகிறது, விறகுகளை அடுக்கி ஒரு காளையை சந்து சந்தாக துண்டித்து விறகுகளின் மேல் வைத்தார். பிற்பாடு அவன், நீங்கள் 4 குடம் தண்ணீர் கொண்டு வந்து சர்வாங்க தகனபடியின் மேல் விறகுகளின் மேலும் ஊற்றுங்கள் என்றான். பின்பு 2ஆம் தரமும் அப்படியே ஊற்றுங்கள் என்றான். 2ஆம் தரமும் ஊற்றினார்கள். அதற்கு பின்பு 3ஆம் தரம் அப்படியே ஊற்றுங்கள் என்றான். 3ஆம் தரமும் ஊற்றினார்கள். அப்பொழுது தண்ணீர் பலிபீடத்தை சுற்றிலும் ஓடினது. வாய்க்காலையும் தண்ணீரால் நிரப்பினான். அந்திபலி செலுத்தும் நேரத்தில் தீர்க்கதரிசியாகிய எலியா வந்து, ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலில் நீர் தேவன் என்று நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும், நான் இந்த காரியங்களை எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும். கர்த்தாவே, நீர் தேவனாகிய கர்த்தர் என்று தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும், என்னை கேட்டருளும் என்றான். அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பச்சித்து வாய்க்காலில் இருந்த தண்ணீரை நக்கி போட்டது. ஜனங்கள் எல்லாரும் இதை கண்டபொழுது முகங்குப்புற விழுந்து, கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்றார்கள். அப்பொழுது எலியா அவர்களை நோக்கி, நீங்கள் பாகாலின் தீர்க்கதரிசிகளில் ஒருவனும் தப்பி போகாதபடி அவர்களை பிடியுங்கள் என்றான். அவர்களை பிடித்த பொழுது எலியா அவர்களை கீழே கீசோன் ஆற்றங்கரையிலே கொண்டு போய் அங்கே அவர்களை வெட்டி போட்டான். தேவச்சனமே, ஆகாபு ஏன் தெரியுமா பயந்தான்? ஆகாபு பயந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? தேவனால் உருவாக்கப்பட்ட இஸ்ரவேல அவன் கலக்கிறவன் அவன் பொய் சொன்னான். இஸ்ரவேல கலக்கிறது அந்த ஆகாபு தான். தேவனுக்கு பிரியமில்லாத விஷயத்தை செய்தது அந்த ஆகாபு தான். அதனாலதான் 1 ராஜாக்கள் 18வது வசனத்தில் அருமையாக சொல்லுகிறார் எலியா. அதற்கு எலியா, இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவன்
நான் அல்ல. கர்த்தரின் கட்டளையை விட்டு பாகாலை பின்பற்றினதினால் நீரும் உம்முடைய தகப்பன் வீட்டாருமே இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறீர்கள். தேவ ஜனமே, அப்போ ஏன் இந்த ஆகாபு ஆரம்பத்தில் சொன்னா இஸ்ரவேலை கலக்கிறவன்? ஏனென்றால் இருளின் ராஜ்யத்தை கலங்கடிக்கிறவன் எலியா. தேவ ஜனமே, அவன் பொய் சொன்னான். அவனுக்குள்ள இருந்த பொய்யின் ஆவிக்கு தெரிஞ்சிட்டு இன்னைக்கு அநேக கெட்ட தீர்க்கதரிசிகள், இந்த கள்ள தீர்க்கதரிசிகள், இந்த சாத்தானுடைய கூட்டம் இன்னைக்கு அழிய போகுது. ஏன்னா ஒரே ஒரு எலியா மேல கர்த்தருடைய அக்கினி பலமா இருந்தது. அந்த எலியா சொன்னாரு, இவை எல்லாம் என் ஆண்டவருடைய நாமத்தின்படி என் ஆண்டவர் சொன்னதுனால தான் செய்கிறேன்னு ஆண்டவர்கிட்ட இருந்து தரிசனங்களை பெற்று வந்து தேசத்தை கலக்கின தெய்வ மனிதன். இந்த 100 நாள் ஜபத்தில் பங்கடைகிற தேவ பிள்ளையே, கர்த்தர் உன்னை முகமுகமா பார்த்து பேசி கொண்டு இருக்கிறாரு. உனக்கும் இதே அழைப்பு தான். நீ கர்த்தரிடத்துல கேட்டுக்கொண்டிருக்கிறல்ல, இந்த வார்த்தையெல்லாம் கேட்கிறல்ல, இனி நீ கலக்க போற. உன்னை தேசத்துல கலக்க வைப்பாரு, உன் குடும்பத்துல கலக்க வைப்பாரு, நீ படிக்கிற இடத்துல கலக்க வைப்பாரு. உன்னை கொண்டு தேசத்தை கலக்க தேவன் சித்தமாயிருக்கிறார். அதனாலதான் ஆகாப்பின் ஆவி கண்டுபிடித்தது. ஆகாப்புக்குள்ள இருந்த இருளின் ஆவி சொல்லுகிறது, எலியாவே, நீ இஸ்ரவேலை கலக்குகிறவன். தேவ ஜனமே, நீ புரிந்து கொள்ள வேண்டும். அசுத்த ஆவிகளுக்கு தெரியும் நீதான் எலியாவை போல அந்தகார ஆவிகளின் கோட்டைகளை அசைக்க, அந்தகாரத்தின் வல்லமைகளை அசைக்க கர்த்தர் உன்னை தேர்ந்தெடுத்தார்னு சொல்லி அசுத்த ஆவிகளுக்கு பயம் இருக்கிறது. அதனால அது உன்னை தடுக்க பார்க்கும், உன் ஜபத்தை தடுக்க பார்க்கும், உன் ஊழியத்தை தடுக்க பார்க்கும். வேதம் சொல்லுகிறது, நன்மை செய்வதில் சோர்ந்து போகாதீர்கள். தேவ ஜனமே, எத்தனை பேர் சோர்ந்து போகாமல் இருப்பீங்க? எத்தனை பேர் ஜெபிப்பீங்க? எத்தனை பேர் ஆண்டவர் சமூகத்தில் உங்களை தாழ்த்தி, என்னை உபயோகப்படுத்தும் ஆண்டவரே, என் மேல இறங்கின அபிஷேகம் என்னை வழி நடத்தட்டும், எனக்கு சொப்பனங்கள் தரட்டும்னு எத்தனை பேர் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஜெபிக்கிறீங்க? ஆவியானவர் ஒவ்வொரு பேரை தொட்டு கொண்டு இருக்கிறார். ஒவ்வொரு பேரையும் வசனத்தினால் நிரப்புகிறார். உங்க இருதயம் வார்த்தையினால் நிரம்பி இருக்கிறது. நீங்கள் இப்பொழுது பரிசுத்தமாக இருக்கிறீங்க. இப்பொழுது ஜெபியுங்கள். நீங்கள் ஜெபிக்கிறதெல்லாம் கேட்கப்படும். நீங்கள் தனி ஜபத்தை கூட்டுங்கள், கர்த்தரோடு உறவாடுங்கள். தேவ ஜனங்களே, வருகிற நாட்கள்ல அந்நிய பாஷை ஜபத்தை நம்ம ரிலீஸ் பண்ண போகிறோம். கீழே உள்ள லிங்கை தொட்டு நீங்க போகும்பொழுது அந்நிய பாஷை ஜபம் வருகிற நாட்கள்ல ஆண்டவர் உங்களுக்காக ரெடி பண்ண வச்சிருக்கிறாரு. அந்த கட்டுகளை உடைக்கும், அந்த விசேஷித்த அபிஷேகம் நிறைந்த இசையோடும் அபிஷேகம் நிறைந்த அந்த அந்நிய பாஷையோடும் ஆவில நிரம்பி ஜெபியுங்கள். அந்நிய பாஷை பெறலனா, ஆண்டவரே என்னை இந்த 100 நாள்ல அந்நிய பாஷையில நிரப்புங்கன்னு சொல்லி ஜெபியுங்கள். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை அபிஷேகத்தில் நிரப்புவாரு. தொடர்ந்து ஜெபியுங்கள். நம்ம பிரேயர் மியூசிக் லிங்க தொட்டு அவன் தனி ஜெபத்தை பண்ணுங்கள். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம். ஆமென்.